ஒசூரில் புதிய விமான நிலையத்திற்காக 2 இடங்களை விமான நிலைய ஆணையம் தேர்வு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டின் விமான போக்குவரத்து சேவையை விரிவுபடுத்தவும் வர்த்தகத்துறைக்கு புதிய பரிணாமத்தை உருவாக்கவும் முயற்சியாக தமிழ்நாடு அரசு ஒசூரில் விமான நிலையத்தை அமைக்கும் பணிகளில் மேற்கொண்டு வருகிறது. 2000 ஏக்கரில் அமைக்கப்பட உள்ள விமான நிலையம் ஆண்டுக்கு 3 கோடி பயணிகளை கையாளும் வகையில் தொடங்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடந்த ஜூன் மாதம் அறிவித்தார். ஒசூர் விமான நிலையத்தை அமைப்பதற்காக தோகரை, அக்ரஹாரம், சூளகிரி, தாசப்பள்ளி மற்றும் ஒசூரில் ஏற்கனவே விமான ஓடுதளம் உள்ள இடம் என்று 4 இடங்களை தேர்வு செய்து தமிழ்நாடு அரசு பரிந்துரைத்த நிலையில் அதில் 2 இடங்களை விமான நிலைய ஆணையம் தேர்வு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான விரிவான விவரங்களை விமான நிலைய ஆணையத்திடம் அடுத்த வாரம் கேட்க தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. தனியார் விமான ஓடுதளத்துக்கு அருகில் உள்ள பகுதி விரிவான ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட அந்த நிறுவனத்துடன் பேச்சுவார்த்தை நடத்த அரசு தயாராக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. கிருஷ்ணகிரியின் அண்டை மாவட்டங்களான சேலம், தருமபுரி மாவட்டங்களின் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் நோக்கத்துடன் ஒசூர் விமான நிலையம் அமைய உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.